ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் தேவா. மாஸ்கக்கா மறுபடியும் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம பிக் பாஸோட பிஓவி சாப்டர் 3. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஒரு 2 நாள் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து பிஓவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 2 டேஸோட பிபி ஹவுஸோட எபிசோட்ஸில் நான் பார்த்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூஸ், எனக்கு எந்தெல்லாம் கிரிஞ்சாக தெரிஞ்சது, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அநியாயமாக தெரிஞ்சதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தண்ணி பிரச்சனைக்கு வரும். தண்ணி பிரச்சனை அந்த சூப்பர்வைசர் அண்ட் துணையாளர் இவங்க 2 பேரோட பொறுப்பு தான். ஆனால் அதுக்குன்னு அவங்க 2 பேர் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நம்ம மொத்த பிளேமே அவங்க மேலே போட முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க பொறுப்பு கொடுத்தாலும் பிடிச்சி வச்சாலும் எல்லோரும் தானேப்பா யூஸ் பண்ணுறாங்க. அந்த அக்கறை எல்லாருக்கும் இருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல யாரும் இல்லைன்றதை யாராவது ஒருத்தராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். தண்ணி எவ்வளோ எசென்ஷியல். தண்ணி பிரச்சனை அப்படின்னாலே எவ்வளோ வேர்ஸ்ட் கேஸுன்றதை நம்ம பார்க்குற படத்துலேயும் சரி, கேட்குற கதைகள்லேயும் சரி, நியூஸ்லேயும் சரி தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட மேஜர் கன்சர்னே அதுவாக தான் இருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு சண்டை போடுறது முக்கியம்தான், பஞ்சாயத்து பண்ணுறது முக்கியம்தான். அது ஒரு பக்கம் மெயின் தான். பட் ஸ்டில் அவங்க அந்த இடத்துல சர்வை பண்ணுறதுக்கு தண்ணின்னு ஒன்று வேணும்ல. இவங்க பிபி ஹவுஸ்குள்ளே அந்த வாட்டருன்ற ஒரு கான்செப்டை ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதையும் ஒரு மெயின் கன்சர்னாக எல்லோரும் பார்த்துருக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த பொறுப்பு கொடுத்தவங்க மேலே தப்பு இருக்குது. ஆனால் அதுக்குன்னு அவங்கள மட்டுமே மொத்தமாக ப்ளைம் பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து. ஏன்னா எல்லோரும் தான் தண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க. அது குடிக்கிற தண்ணியாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான். அது இல்லை அப்படின்னா என்ன நிலைமைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ தட் இஸ் அன்ஃபேர் ஆக்சுவலி. அது ஒன்று. அண்டு ஆதிரை சௌந்தரராஜன் குமருதீன் அவர் லேசி பொம்மை தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலி கரெக்டு தான். பட் ஆனால் ஆதிரை சௌந்தரராஜனோட அவங்க ஆட்டிடியூட் காமிச்சு ப்ளேம் பண்ணி சொன்னது இட் வாஸ் நாட் ரைட். அது அப்படி பண்ணியிருக்கிறது வேண்டாம். ஸோ பொறுமையாக சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்திருக்கணும், பார்த்துருக்கணும். உங்களோட மெயின் பொறுப்பே அதுதானே, மெயின் ஜாபே அதுதானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு சொன்ன மாதிரி தான் இருந்தது. எனக்கும் அப்படி தான் இருந்தது. அண்ட் ஆக்சுவலி சபரி ரொம்ப பொறுப்பான ஆள். அவர் ஏன் மிஸ் ஆனார்னு தெரில. மேபி இந்த பார்வதி அண்ட் சுபிக்ஷாவோட பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போனதுனால அவர் அந்த இடத்துல இதுவாக இருந்தாரோ என்னமோ. பட் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பஞ்சாயத்து வரும்போது கூட அவர் எனக்கு என்னென்னு கண்டுக்காமல் அந்த தண்ணிக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நம்மளே பார்த்துருக்கோம். இந்த வாட்டி அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு கான்ஷியஸ் மிஸ் ஆகிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. எல்லோரும் அப்படியே நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஸோ அண்ட் கம்மிங் டு த டாஸ்க். ஸோ நம்ம டாஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த கெமிக்கும் பாருக்கும் நடந்த ஒரு மோதல் ரொம்ப கோவம் தான் வந்தது எனக்கு ஆக்சுவலி. ஸோ கெமி வாட் ஷீ டிட் வாஸ் ரூத்லெஸ். அது நல்லாவே இல்லை அந்த மாதிரி ஒரு பிஹேவியர். எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்தது அந்த மாதிரி பார்க்கும்போது. அவங்க இன்கேஸ் அவங்க ரூல்ஸை சரியாக கவனிக்காமல் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போட்டு ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்குன்னு இப்படி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்க தேவையில்லை இல்லையா? பிடிச்சி கீழே தள்ளி இழுத்து என்ன நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பர்சன்னு காமிச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறீங்களா? பலசாலியாக இருக்கேன், ஃபிசிக்கலி ஐ எம் ரியலி ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த ஆனால் ஒன்று சொல்லிக்கிறாங்களே இந்தியாக்காக விளாண்டேன்னு. we've seen it. நீங்கள் வரும்போது உங்கள் ப்ரோமோ வீடியோவில் நம்ம பார்த்தோம், உங்களை பற்றி சொல்லும் போது பார்த்தோம். நீங்கள் உள்ளே கதை சொல்லும் போதும் அதை பற்றி சொல்லிட்டீங்க.
இருக்கிற இடத்துலலாம் வந்து 100 வாட்டி சொல்லிட்டீங்க. அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறோம், நீங்கள் இந்தியாவுக்காக விளையாடிருக்கீங்க, சில்வர் மெடல் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே ஓகே தான், இட்ஸ் அ ப்ரைட் தான், ஓகே. பட் அதுக்காக வந்து நீ ஒருத்தவங்கள கீழே தள்ளி மிதித்து தான் வந்து நீ அதை ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி வைலண்ட்டாக என்னால் உன்னை அடிக்க முடியும்னு சொல்லி நீ காட்டணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்மார்ட்னஸால், புத்தியில், ஒரு 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 கேமில் காட்டணும். அதுக்காக வந்து நீ வைலண்ட்டாக வந்து ஃபிசிக்கலாக வந்து நீ வந்து அட்டாக் பண்ணி தான் வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு நம்ம காட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இவங்களை என்னால் ஈஸியாக கீழே தள்ளி விட முடியும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஈஸியாக அவங்க பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் அவங்க தான் பலசாலின்னு காமிச்சிக்கிற மாதிரி, அதாவது உன்னை விட நான் பலசாலின்னு நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் காட்டணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்தது எனக்கு லிட்ரலாக. அண்ட் ஆக்சுவலி சீரியஸாக பார்வதியை வந்து எல்லோரும் கார்னர் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஓவியா மாதிரி கொண்டு வராங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களாம் சும்மா இருந்தாலே வந்து பார்வதியோட கேம் பிளே வந்து சாதாரணமாக இருந்துட்டு போயிருந்துருக்குமோ என்னமோ. இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து பார்வதியை கார்னர் பண்ணி அவளை ஓவியா மாதிரி கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்குது. இவங்க சும்மா இருந்தாலே வந்து இது இவ்வளோ இதுவாக இருந்திருக்காது. பட் ஐ திங்க் இதெல்லாமே வந்து உள்ளே இருக்கிறவங்க அவங்க தானாக பண்ணுறது. ஏன்னா ஓவியாவையும் அப்படி தான் பண்ணாங்க. சும்மா இருந்ததாக கூட ஓவியா எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் மொத்த குடும்பமும் சேர்ந்து கார்னர் பண்ணதுனால ஓவியா வந்து தனித்துவமாக நின்றாங்க. இப்போ வரைக்குமே அந்த சீசன் பேசப்படுதுன்னா அது ஓவியானால் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்டு அந்த கதை சொல்கிற இதுக்கு வருவோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கதை சொல்கிற இதில் வந்து நந்தினி, கெமி அண்ட் நம்ம திவாகர் பேசினாங்க அதில். ஆமாம். ஸோ இவங்க பேசினதில் நந்தினி வந்து உட்காந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் நந்தினி ஹேஸ் சம் இஷ்யூஸ். ஐ திங்க் ஷீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங், ஒரு தெரப்பி அந்த மாதிரி தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங் வந்து சரியான க்ரை பேபியாக இருக்காங்க அவங்களுக்கு. ஏன்னா அது ஒன்றும் இல்லை, க்ரை பேபி மட்டும் இல்லை, எதுக்காக என்ன எதுன்னே தெரியாமல் எமோஷ்னலாக வருது, கத்துறது, அதெல்லாம் வேறு இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் செக் பண்ணும்போது இதுவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வேஸ்ட்டாக போன மாதிரி இல்லை. உள்ளே வந்துட்டு உடனே இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க. எதுக்கு உள்ளே வரணும்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒரு வாரம் முழுசாக கூட முடியல, அதுக்குள்ளே ஷீ வாலண்டியர்லி வெண்ட் அவுட். அதுதான் எனக்கு தோணுது. ஸோ ஓகே, மேபி இது வேறு ஒருத்தருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரலாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ ஐ திங்க் ஷீ நீட்ஸ் சம் மெடிக்கல் ஹெல்ப். அது ஒன்று நல்லா கிளியராக தெரியுது. அண்ட் கெமி, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஹர். எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோதான் நான் சொல்வேன். அண்ட் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் ஆஸ் யூஷுவல், அவரை பற்றி பேசணுன்னு அவசியமே இல்லை, அவரை பற்றி நிறைய பேசிப்பார். அண்டு இந்த கதை சொல்கிற இதில் வந்து தலைப்பு, அதாவது அது நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம் இப்போவே. ஸோ டைரக்டர் சார் வந்து ஒரு மாதிரி ஆரம்பித்தார். நடுவில் வந்து பார்வதி வேறு எதுவும் காண்டேற்றி விட்டாங்க. ஸோ எந்திரிச்சு நீ வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. அண்டு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்ததுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி உட்காராது அப்படி உட்காராது அப்படின்னா என்ன, அவரே சொல்கிறாரு, இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க, இந்த ஜென்ரேஷன் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஜென்ரேஷனில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்ததுக்கெலாம் வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிறது வந்து அதனால வந்து கோவப்படுறதே வந்து அவர் வந்து இன்னும் அந்த காலத்தில் தான் இருக்காருன்றது தெளிவாக தெரியுது. அண்ட் நேற்று நடந்த டாஸ்கில் வந்து அந்த தலைவர் டாஸ்க், ஸோ அந்த தலைவன் டாஸ்கில் வந்து
எல்லாம் நல்லபடியாக பண்ணாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அண்ட் ஆதிரையோட கோவம் வந்து ஓகே புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, கேமு முடிஞ்சிருச்சு, தலைவர் யாருன்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு வந்து நான் திருப்பி இன்னும் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவங்களோட கேள்வி நியாயமாக தான் இருக்குது. பட் ஆனால் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து கடைசி வரைக்கும் வரும், அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. அவங்களுக்கு ஆக்சுவலி வெளியே பச்சையாக தெரியுது அவங்க வந்து தலைவன் ஆக முடியல அப்படின்ற ஒரு காண்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அண்ட் நல்ல வேலை ஆக்சுவலி நான் வந்து சபரி தான் வந்து கேப்டன் ஆவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் நல்ல வேலை பிரவீனுக்கு பதிலாக பிரவீன் ஆகாமல் இருந்ததே பெட்டர். நல்ல வேலை பிரவீன் ஆகலை. துஷார் இஸ் ஃபார் பெட்டர், வே மோர் பெட்டர். சபரி துஷார் அப்படின்னு வந்திருக்கும் போது ஐ வுட் ஹவ் சோஸ் துஷார். ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில் துஷார் வந்து ரொம்ப காம், ரொம்ப மெச்சோர்டு, பொறுமையாக எதுனாலும் ரொம்ப பேஷன்ஸோடு ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் வந்து நிறைய விஷயம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி, பொறுமைலாம் நிறைய இருக்குது, பொறுமைசாலியாக இருக்கான். அதனால் ஃபார் பெட்டர் ஐ திங்க். ஆனால் வந்து நேற்று வந்து இந்த நந்தினி பண்ண ட்ராமா இருக்கே, ஐயோ என்ன சவுண்டு! எதுக்குங்க அவங்க கத்துறாங்க, எதுக்குங்க அவங்க அழுகுறாங்க? அன்பு என்னால் தான் காட்ட முடியும், என்கிட்ட யாரும் வந்து இது சண்டை போட முடியாது. என்ன இதுக்கு நீங்கள் வந்து இப்போ அக்கறை காட்டுறீங்க? என்ன இதுக்கு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க? நான் யார்கிட்டேயும் வந்து மறைச்செல்லாம் பேச மாட்டேன், ரியாலிட்டியாக தான் இருப்பேன். யார் கேட்டால் இப்போ உன்கிட்ட இதெல்லாம் எதுக்கு? சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு. நல்ல வேலை. ஐ திங்க் இட்ஸ் குட் தட் ஷீ லெஃப்ட் ஆக்சுவலி. ஸோ இது பார்க்குற நமக்கே வந்து டசன்ட் லுக் லைக் ப்ரோமோ ஆல்சோ. ஒரு ப்ரோமோ மெட்டீரியலும் கிடையாது. டெஃபினெட்லி ஐ திங்க் ப்ரோமோ மெட்டீரியல் இஸ் வாட்டர்மெலன் தான் ஒரு ப்ரோமோ மெட்டீரியல். ஏன்னா அவர் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், அவர் வந்து நல்லா கத்துற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, இல்லை அவரை யாராவது டார்கெட் பண்ணுற மாதிரி, அவர் கூட யாராவது சண்டை போடுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ பார்த்தா தான் அதை பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வருது. இப்போ வாட்டர்மெலனை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில வீடியோஸ் நியூஸ்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னன்னு தெரியல, நாளைக்கு தான் நம்ம பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் வாட்டர்மெலன் ஆகாமல் இருந்தால் தான் கொஞ்ச நாள் கண்டென்ட்டே முடிஞ்ச வரைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாவது, மினிமம் ஒரு 3 வீக்ஸாவது இருந்தால் தான் கொஞ்சம் பிக் பாஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு அங்கே வேறு யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் வந்து நிறைய ஓட்டிங்கும் போயிருக்கு. ஸோ மெஜாரிட்டி, ஐ ஹோப் மெஜாரிட்டி வின்ஸ். ஸோ என்ன தான் வந்து அவர் வந்து உள்ளே வந்தது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு காண்டாக இருந்தாலும், பட் ஆனால் வந்து இவங்களே வந்து எல்லோரும் சேர்ந்து வாட்டர்மெலனை டார்கெட் பண்ணி அவர் மேலே இப்போ எல்லோரும் ஒரு சிம்பத்தி கார்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி, பேசின மாதிரி. அதனாலே என்னமோ வந்து வாட்டர்மெலன் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அது ஒன்று. அண்ட் மற்றபடி ஐ திங்க் பார்வதி இஸ் ஓகே ரைட் நவ். அவங்க வேறு வந்து ஃபீல் பண்ணிட்டு வேறு உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ஜீன்ஸ் டாஸ்க்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ க்ரைட் ஆக்சுவலி. அந்த இடத்துல அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. லைக் அப்படியே அந்த கோவமும் ஆத்திரத்தையும் அடக்கி வச்சு அப்படியே அதை அடக்க முடியாமல் அது அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அந்த அழுவ வர்றது வந்து இட் வாஸ் ரியலி க்யூட் அண்ட் ரொம்ப பாவமாக இருந்தது. என்னடா ஆரம்பத்துலேருந்தே பார்வதின்னு சப்போர்ட் பண்ணுறாள்னு நினைக்காதீங்க. சம்திங்ஸ் நான் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கிற சின்ன சின்ன குவாலிட்டிஸை எடுத்து தான் நான் வந்து என்னோடய பிஓவியில் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்வதிக்கிட்டேருந்து ஒரு நடுநிலையான ஒரு ஃபேர்னஸ் இருக்குது. அதுதான்.
அஃப்கோர்ஸ் ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆட்டிடியூட், ரொம்ப பாஸி, டாமினன்ஸ் அதெல்லாமே இருக்குது தான். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது இருக்குது. அது வரும்போது நான் அதை பற்றியும் பேசுவேன். ஈவன் இந்த பிகினிங் நான் ஃபஸ்ட்டு ஆதிரை சௌந்தரராஜன் அவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ண தான் செஞ்சேன். ஸோ அவங்க பண்ண ஒரு சில விஷயம் அந்த டைமில் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஜெல்லஸியாக பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பார்வையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்டு இப்போ வந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 days நான் பார்த்ததில் வந்து ஓகே. இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கோட இந்த வீக்கெண்டோட இது வந்து நம்மளுக்கு இப்போ தான் வருது. இந்த சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு வந்து நம்ம விஜேஎஸ் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றதும் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அவர் என்ன அப்சர்வ் பண்ணி என்ன வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்றதுல இன்னும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா அதை பற்றியும் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் சீக்கிரமே நான் வந்து மாஸ்க் அக்கா வீடியோவில் பேச ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நான் வீடியோவில் உங்களை டைரெக்டாக சீக்கிரமே வந்து நான் மீட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து எனக்கு எப்பயுமே பண்ணுற சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கொடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுமே வந்து எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ்க் அக்கா இப்போ கிளம்புறேன். Until then, see you, tata, bye bye.